Hello friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு நாங்க வந்து மார்க்கெட் வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து மைசூர்ல வந்து தேவராஜா மார்க்கெட்ன்ற ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேவராஜா மார்க்கெட் வந்து செம்ம ஃபேமஸ், ஓகேங்களா? பெரிய மார்க்கெட்டு, உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ட்ரெஸ்ஸுங்க, ஃப்ளவர்ஸு, அப்புறமா வந்து பூவு, சில்க் சாரீஸுங்க, அப்புறமா மெயின் சில்க்குன்னு சிரிக்கிறேன், சில்க் சாரீஸ், அப்புறமா நிறைய இந்த ஸ்வீட்ஸ்ங்கெல்லாம் ரொம்ப இது இங்கே ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்வீட் கிடைக்குது, அதை நான் ட்ரை பண்ணணுன்னு வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லினே வந்தேன். நான் வேர்ல்டுலேயே மைசூர் பாக்கு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, பேர்லேயே இருக்குது மைசூர் பாக்குன்னு, மைசூரில் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களோட கடை வந்து இன்னும் இங்கே இருக்குது, இந்த தேவராஜா மார்க்கெட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் அது வந்து பெருமை, இந்த வேர்ல்டுலேயே மைசூர் பாக்குன்னு ஃபேமஸாக இருக்குது. அது ஸ்வீட் கண்டுபிடிச்சிருந்தே வந்து அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்வீட் கடைக்க போவோம், அவங்களோட ஒரிஜினல் மைசூர் பாக்கோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணுவோம், வாங்குவோம். மெயின் ஒன்று கேரக்டர் வந்து டிடி கை காமிச்சுன்னு பாருங்கள். மெயின் வந்து ஷாப்பிங் பண்ணோமா, சரி ஷாப்பிங்கும் நம்ம பண்ணுவோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம், அப்புறமா அந்த ஸ்வீட் கடையில் போய்ட்டு என்ன சாப்பிட போகிறோம், என்ன வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மேலே போகிறது வந்து மீன் கத்தி நிற்குது, அதெல்லாம் பேரட் ஃப்ரெண்ட்ஸ். அது உன்னை நம்பி நான் அது பேரட்டுன்னு எப்படி சொல்லுறது சொல்ற புத்து மதிப்பா? ஓகே, ஒரே இவ்வளோ பேரட் எப்படிப்பா வரும்? ஆமாப்பா, கிரீன் கலரு. அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா, இது மார்க்கெட் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மெயின் மார்க்கெட் அங்கே இருக்குது. அப்படியே அந்த அரண்மனை லைட் போட்டுக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து பாருங்க. மேலே அரண்மனை லைட் ஆன் பண்ணுவாங்க, 6 மணிக்கு ஆன் பண்ணி விட்ருவாங்க. லைட் ஷோ நடக்கும் ஈவினிங்கில். நம்ம அதுக்கு போகலாமான்னு இருந்தோம், ஆனால் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம அரண்மனைக்கு போயிட்டு வந்துட்டோம். லைட்டு நிறைய டைம் பார்த்துட்டு இருக்கிறோம், அதனால நாங்கள் லைட்டுக்கு போகல. இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வந்தோன்னே ஒரு ஷாப் நம்பர் 1 கண்டுபிடிச்சாச்சு ஷாப்பிங்க்கு. மேட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 1 பீஸ் 100 rupees தான். ஆனால் இங்கெல்லாம் சீப் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் குவாலிட்டி எல்லாம். குச்சி நல்லின்னு போகிறதா இன்னைக்கு. மோனா காட்டில் மழை தான் இன்னைக்கு. அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, கிள்ளிக்கோ அள்ளிக்கோ, கட்டிக்கோ. குசி பாரு மூஞ்சில. ஐயோ பரவாயில்ல, எங்களுக்கு வேணாம். நான் மைசூர் பாக்கு சாப்பிட்டா போதும். அந்த மைசூர் பாக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஸ்வெட்டர்ஸா டாப்பாப்பா இதெல்லாம்? 100 ரூபாவா ஃப்ரெண்ட்ஸ்? 100 ரூபான்னு போட்டுக்கிறாங்க. 1 பீஸ் 100 rupees அப்படின்னு. பார்க்கலாம், இது கேட்கலாம் எவ்வளோன்ட்டு. ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ஓவர். ஒரு மூட்டை தானே வாங்க. இப்போதான் ஒரு மூட்டைன்னு காமிச்சுக்கிறேன். இன்னும் எவ்வளோ மூட்டை வர போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு முன்னாடிலாம் பார்த்து வச்சிருக்கேன் கடை. நான் ஆல்ரெடி பார்த்தாச்சா? போற வர எனக்கு வர வேலை இல்லை, பார்க்கறது. ஷாப் நம்பர் 2. கமான், பிக் இட். ஹவ் மச் எவர் யூ வாண்ட், பிக் இட். இதெல்லாம் 150யா? இது நம்ம வந்து ரேட் சொல்லலாம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிற அப்புறமா செப்பரேட்டாக போய் ஷாக்கிங்காக சொல்லலாம். எல்லா விஷயம் மூட்டை எடுத்துன்னு போயிட்டு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக ஷாப்பிங் ஆகிங்குது. இது முடிச்சிட்டோன்னா நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அலறான் எனக்கு அப்படியே ஷாப்பிங்கு. மூட்டை காமி இன்னும் கொஞ்சம் 2. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 மூட்டை ஆட் ஆகிடுச்சு. என்கிட்ட ஒரு மூட்டை. எல்லாம் மோனா தான், எல்லாம் மோனாக்காக நல்லா இருக்கு. எனக்கு வேணாப்பா, வந்ததுக்கு ஒரு மைசூர் பாக்கு வாங்கி கொடு, ஜாலியாக சாப்பிட்டு. மைசூரில் வந்துட்டு மைசூர் பாக்கு சாப்பிட்லான்னா ஓகே. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உள்ளே போயிட்டு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமாக இருக்குது ட்ரெஸ்ஸுங்களுக்கு. அதுவும் லேடிஸ்க்கு வந்து பயங்கரமாக இருக்குது. அள்ளிக்கிறோம், பயங்கரமாக அள்ளிக்கிறோம், எல்லாருக்கும் அள்ளிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைக்கு பஞ்சு மிட்டாய் கேச்சு வாங்கி கொடுத்துட்டேன். சைலண்டாக பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீ தொல்லை கொடுக்கக்கூடாது, அதுக்கு அது வாங்கி கொடுத்துட்டேன். நான் வந்து நான் பாட்டுன்னு கூப்பிட்டு போவேன்னா நீ வந்து மொச்சக்கன்னு அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு சைலண்டாக வருவேன். இதுக்கு மேலே எதுவும் கேட்கக்கூடாது.
கொன்னுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மெயின் உள்ளே போகிறோம் நம்ம, அது உள்ளே போனோம் நம்ம. அதான் மெயின் சர்க்கிள் மார்க்கெட்டோட சிம்பிள் அது. அங்கே உள்ளே போகிறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் தேவராஜா மார்க்கெட்டோட மெயின் ஸ்பாட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வச்சுக்கிறாங்க தருமா இந்த கட்டடம் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது. இது வந்து அவர் தேவராஜா இருக்கும் போது, கிங் தேவராஜா இருக்கும் போது அவர் கட்டினார் இது மார்க்கெட்டு. அதனால அவர் பேரே வச்சுக்கிறாங்க தேவராஜா மார்க்கெட்டு. இன்னும் பயங்கரமாக போகுது அங்கே இங்கேன்னு. சரி வா அந்த பக்கம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு ஒரு இது காமிச்சு இல்லைங்களா, ஒரு பில்டிங்னா அது ஒரு பில்லர் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, மணிகுண்டு. அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பூ கடைங்க, ஃப்ரூட்ஸ் கடை எல்லாம் இப்படி தான் இருக்குது. மோனா சரியா, இந்த குழந்தைங்கண்ணா இது என்னது மிஸ் ஆகிடுமோன்னு ஒரு பயம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் வீக்கெண்ட் இல்லைங்களா, வீக்கெண்ட் பயங்கரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக நம்ம வந்து இவ்வளோ நேரம் மைசூர் பாக் கடை தேடி இருந்தோமே, இந்த கடை தான் ஃப்ரெண்ட்ஸ், குரு ஸ்வீட் மார்ட். மைசூர் பாகனா அது இவங்க கடை தான். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், போயிட்டு ஸ்வீட் டேஸ்ட் பண்ண போகிறோம். போகலாம். அம்மா ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது, எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. வியாபாரம் பயங்கரமாக பண்ணிக்கிறது, க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணலாமா? வாங்கி ஒன்று அப்புறம் வாங்கிக்கலாம். 1 piece 100 rupeesனா எனக்கு புரியலை. என்னது இது? பிச்சு ஓடுதில்ல, பிச்சு தள்ளின்னு ப்ரைஸு. அதனால என்ன பண்ணுறது? அது ஏய் அறிவாயே, 1 piece 100 ரூபாய். இது வந்து 1 piece இல்லை, இது வந்து 50 grams இருக்கும், இல்லைன்னா 100 grams இருக்கும். 125 grams வந்து 100 rupees. மைசூர் பாக்குன்ட்டு எல்லாமே சூடாக தான் தராங்க. இப்போ நம்ம 100 கிராம் வாங்கணுமா? 125 grams அநியாயமா வேற லெவல். ஒரிஜினல் மைசூர் பாக்கு நீங்கள் மைசூரில் வந்து சாப்பிடாதா, அது மைசூர் பாக்கு. ஓகே வாங்கிக்கலாமா? அப்போ சரி. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இதோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்லனா எப்படி நல்லா இருக்காதுல்ல, நான் அதை சொல்கிறேன் கேளுங்க. 1935 நல்வடி ராஜா கிருஷ்ணராஜா உடையர் வந்து அவரோட பெஸ்ட் ஷெஃப் தான் கசப்பா கண்ணா பேர் பண்ண. இவருக்கு யாரு? இது அவங்க சொந்தக்காரங்க, இவங்களாம் அவங்க பசங்க எடுத்து நடத்துகிறாங்க. அவர் பேர் வந்து காக்கசூரா மடப்பா. ஓகே, அவர் வந்து பெஸ்ட்டு ஷெஃபாக இருந்தாராம் பேலஸில். ஓகே, ஒரு நாள் வந்து உடையர் வந்து கிருஷ்ணராஜா உடையர் 4 வந்துட்டு ஒரு டிஷ்ஷு செய்ய நல்லா இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும், அதுக்கு எதுனா பண்ணி நீ வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் எனக்குன்னு சொல்லும் போதும் இவர் வந்து அந்த மடப்பாக்கிறாருல காக்கசூரா மடப்பா, அவர் வந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாராம். அதுதான் மைசூர் பாக். அது பார்த்து சாப்பிட்டு ரொம்ப குஷ் ஆகிட்டாராம். ஏன்னா இவ்வளோ வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா வந்து என்ன சொன்னாரோ, ஓகே இதுக்கு பேர் வந்து நான் மைசூர் பாக்குன்னு பேர் வைக்கிறேன். பாக்குன்னு என்ன தருமா, பாக்குன்னா கன்னடா லாங்குவேஜில் பாக்குன்னா ஸ்வீட்டுன்னு அர்த்தம். அதனால மைசூர் பாக்குன்னு பேர். மைசூர் ஸ்வீட். மைசூர் பாக்குன்னு பாக் கன்னடா லாங்குவேஜில் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்வீட். ஓகே, ஸோ ஒரிஜினலாக இந்த ஸ்வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து இவங்க தான், இவங்க அப்பா தான். இவங்க தான் அப்பாவா? ஆமாம், அவரா? அதான் அங்கே இருக்காரு அவரா? அவர் தான் இந்த ஸ்வீட்டுக்கு ஓனரே அவர் தான். உலகத்திலேயே மைசூர் பாக்கு வந்து ரக்க கட்டி பருகுது, ஃபேமஸ் ஆகுதுன்னா இங்கே உருவானது தான். அவர் அப்புறமா 1936 வந்து கடை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் வரணும்னா இந்த கடை கரெக்டாக இந்த பில்லருக்கு ஆப்போசிட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கடை தெரியும். மஸ்ட்டு மைசூர் பாக்கு வாங்கணுன்னா, சூப்பர் மைசூர் பாக்கு வாங்கணுன்னா இங்கே வந்து இது பண்ணுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மைசூர் பாக்கு உருவான கதை. வேர்ல்டு ஃபேமஸ் வந்து மைசூர் பாக்குனாலே வேர்ல்டுலேயே கண்டுபிடிச்சி வந்து இவங்க தான் செஞ்சுட்டே ஓனர். ஓகே, நாங்கள் வாங்கி பார்த்துட்டோம், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது ஃபேமிலிக்கு வந்து ஒரு 2 பாக்ஸ் வாங்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கிட்டு இங்கேயே பாக்ஸாக எதுவும் இருக்கு பாருங்க, அது எவ்வளோன்னு விசாரிங்க. பாக்ஸ் அப்படி இருக்கு பாருங்க. வாங்கலாம். வாங்கியாச்சா? 25 days அப்படியே வெளியே வச்சா கூட ஒன்றா வரும்.
சொல்லி கொடுத்தாரா 25 days அப்படியே வச்சானா நான் அது 2 half kg வாங்கினேன் 400 rupees ஒன்று half kg 400 rupees ஓகேவா ஸோ வந்து 2 half kg வாங்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அந்த அப்படியே 25 days வச்சா கூட ஒன்றா அது எதுலேயும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியிலே வச்சுக்க சொல்லிட்டாரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரூம்க்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நான் பண்ண ஷாப்பிங்லாம் காட்டலாம் அப்படின்னா ஆக்சுவலி நாங்க போகும்போதே நிறைய கடை இழுத்து மூட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பக்ரீத் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பவுமே ஷாப்பிங்க்கு நெக் ஆஃப் த மூமெண்ட்ல தான் நான் போறேன் நெக் ஆஃப் த மூமெண்ட் போல நம்ம கரெக்டா தான் டைமிங் தான் போனோம் நம்ம ஆனா பக்ரீத்னால சகோதரர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணல பக்ரீத்னால பக்ரா கட் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு போயிட்டு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி பிரியாணி சாப்பிடணும் எவ்வளவு வேலைகள் இருக்கோ உனக்காக காத்துன்னு இருப்பாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒண்ணா வந்து நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன்றத காட்டலாம்னு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கலர்ஃபுல் டாப் ரெடி நல்லா இருக்கு கிராஃபிட்டி மாதிரி இது அப்புறம் இந்த ஒரு இந்த டிஷர்ட் இது என்ன ஸ்டைல் சும்மாவா அப்புறம் இந்த ரெட் ஒன் ஓகே இது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது கரெக்டா உன் சைஸ் இருக்குமா டப்புன்னு எடுத்து போட்ட அவளா கிட்டு சைஸ் வந்து ஈஸியா கச்சிடும் கடிக்கு போனா கூட சார் ஸ்மால் சைஸ் கிட்ஸுக்கு இருக்குதா பாருங்க சார் அப்படின்னு கொடுத்துறாங்க வெட்ட அடிக்கிறேன் இன்னைக்கு பயங்கரமா முட்டை முட்டையா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியோ எல்லாம் நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன் நல்லா கிடைக்கும் போதும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சான்ஸ் கிடைச்சிச்சா இந்த மாதிரி ஓகே நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல டாப்பும் கிடைக்கும் போதும் வாங்கிக்கணும் இதுவும் நல்லா தான் இருக்கு ப்ளூ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு குழந்தை போடுற மாதிரி இருக்குது சைஸ் சொல்றேன் ஆனா உனக்கு பத்தமான எனக்கு தெரியல ஓகே கிராப் டாப்பா இதெல்லாம் ஓகே நிறைய black and white பரவாயில்ல நல்லா இருக்கு இதெல்லாம் ஸ்வெட்டர் ஒரு டி-ஷர்ட் போட்டு மாத்து அடுத்து ரொம்ப பிடிச்சது एक्चुअली என்ன இது நல்லா இருக்குப்பா இல்ல நல்லா black நான் ரொம்ப நல்லா தெரியும் அதுக்கு வந்து black jean black and rubber blue jean போடினா சூப்பரா இருக்கும் நாளைக்கு போடுறேன் அப்புறம் நாளைக்கே யூஸ் பண்ணிடலாம்னா மனசு வரலடா யூஸ் பண்ண அவ்வளவு தாச்சு போட்டு திருப்பி நாளைக்கு வந்தா இன்னொரு முட்டை வாங்கி தரேன் இங்கே தானே இருக்கிறோம் நாளைக்கோ கிளம்போ நாளைக்கு நைட் தானே கிளம்புறோம் நம்ம விடிய காத்தாலும் நான் ஏர்போர்ட்ல இல்லைன்னு வைங்க அவள் தான் நான் ஓகே குர்த்தி டாப் 2 எடுத்தேன் சும்மா எனக்கு அந்த கடையில வேற எதுவும் பெருசா பிடிக்கல அதனால தான் நான் விட்டேன் பெருசா பிடிக்கல இல்ல பெருசா உன் கண்ணில் மாட்டல அவ்வளவுதான் இருக்கிற கலரே மாட்டுச்சு நிறைய இருந்துச்சு அதெல்லாம் நீ இன்னொரு இடத்துக்கு கடைக்கு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது போய் நிக்கிறதுக்குள்ள மேடம் க்ளோஸ்ட் அப்படின்ட்டாங்களா சைன்னு மூஞ்சி அப்படியே இல்ல பல்பு போன மூஞ்சி என்ன சொல்றது அது புல்பாயின்ச்சா மூஞ்சி அப்படியே ஸ்விங்கின் பஞ்சர் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இவ்வளவு தானா நியாயமாடி இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தானா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கனா அடுக்கமா இது மூட்டையா வாங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தானா ஐயோ கடவுளே எப்பா God writing in my head another my son you are married whatever your wife asks please do it பண்ணலாம் அவட அவ்வளவு அநியாயம் பண்ண மாட்டேன் கேட்கலாம் மாட்டேன் போதும் நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்போது நான் வாங்கிக்கிறேன் ஓகே டீல் இன்னைக்கு வீடியோ இப்படிதான் போச்சு ஜாலியா போச்சு ஃபன்னா போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டங் பிரஸ் பண்ணுங்க அதே மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்